ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஜாக்கி சான் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மெயின் ரோல் ஜூலி தான். எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் ஜூலி தான். ஜூலி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் நல்லா இருக்கும். வால்டர் கேரக்டர்லாம் அல்ட்டியா இருக்கும். பணத்துக்காக என்ன வேணா பண்ண சிண்டு வச்சுட்டு அவன் போய் மதுரக்கல் எடுக்க வரும்போது ஒவ்வொரு டைம் ஜாக்கெட் திட்டு வாங்கிட்டே இருப்பான், அடி வாங்கிட்டே இருப்பான். அது நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாஸ்க் எபிசோட்லாம் செம்மையா இருக்கும். அதெல்லாம் த்ரில்லிங்கா இருக்கும். சின்ன வயசுல பார்க்கும்போது த்ரில்லிங்கா இருக்கும். என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த எபிசோட்லாம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அட்வென்ச்சர்ஸ் தனியா ஒண்ணு இருக்கும். மந்திரக்கல்லும் எடுக்க மாட்டாங்க, மாஸ்க்கும் போய் தர மாட்டாங்க. அட்வென்ச்சர்ஸ்லயும் ஒண்ணு பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். அதெல்லாம் எங்கேயாவது ஒரு ட்ரிப் மாதிரி போவாங்க. அங்கே ஏதாவது ஒண்ணு நடக்கும். அங்க ஏதாவது வினோதமா நடக்கும். அவங்க போற இடத்துல மட்டும் எக்ஸாம்பிளா வந்து ஒரு எங்கேயோ போயிருப்பாங்க, அண்டார்டிகாவா இன்னும் சரியா தெரியல, ஒரு இதுல போயிருப்பாங்க. அங்க வந்து ஒரு பனி மனுஷன் ஒருத்தன் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஜூலி வந்து வீட்டுல இருக்க அந்த ஹீட்னஸ் வந்து ரொம்ப வச்சுட்டு அவன் உருகி வந்துருவான். அதுக்கப்புறம் அங்க சிட்டிக்குள்ள நடக்கும், மறுபடியும் கொண்டு வந்து இங்கேயே விட்டுருவாங்க. அது அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிருவாங்க. அந்த ஊருக்கு வந்து பழைய என்னது என்ன ஊர்னா அங்கிளோட ஊர். அது அங்கிளோட பழைய ஊர். அங்க போனா பேயில அடிச்சுட்டு பங்களா இருக்கும். அது பங்களால கோவில். அது பழைய கோவில் செம்மையா இருக்கும். அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். அதுல பீமாவோட அம்மா கேரக்டர் இருக்குது. அவங்க அம்மா கேரக்டர் அக்கிள் கேரக்டர் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி எளிய போன மாதிரி இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். கல்லிராணி 90s கிட்ட எல்லாருக்குமே வந்து கல்லிராணி தான் ஃபர்ஸ்ட் கிரஷா இருக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த மந்திரக்கல் எடுக்கிற எபிசோட்லாம் சூப்பரா. எனக்கு பிடிச்சது அப்படின்னா முயல் மந்திரக்கல் இருக்கிறது தான். அது சீனா நல்லா இருக்கும். அதாவது முயல் மந்திரக்கல் ஒரு ஆமையோட ஓட்டுல இருக்கும். அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா ஃபாஸ்ட் அப்புறமே கேட்டிருப்பாங்க. அது இல்லாம எனக்கு பிடிச்ச மந்திரக்கல்லுமே முயல் மந்திரக்கல் தான். அதாவது 12 மந்திரக்கல் இருக்குன்னு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது முயல் கல். ஏன்னா ஃபாஸ்டா இருக்கும். எங்கேயும் அங்க போனாலும் டக்குன்னு போய்க்கலாம், இது பண்ணிடலாம். அது ரொம்ப பிராக்டிக்கலுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எபிசோடு வந்து இந்த காலமந்திரக்கல் எபிசோட். அதுல இருந்தான் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த எபிசோட் சூப்பரா இருக்கும். ஜூலிக்கு ஜாக்கி தான் பெரிய ஆளு. பாபுக்கு வந்து அந்த மாஸ்க் பைல்வான் தான் வந்து ஹீரோ பாபுக்கு. அப்புறம் கடைசியா வந்து இல்ல மந்திரக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னால முடியும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பயங்கர மோட்டிவேட்டா சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டுக்கு பாம்பு மந்திரக்கல் எடுக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா பாம்பு மந்திரக்கல் எப்படி இருப்பாங்க? ஒரு பாம்பு மந்திரங்கள் வந்து ஒரு குகைக்குள்ள இருக்கும். ஆமா. அது வந்து அதுவே 2 சீசன் மாதிரி இருக்கும். மந்திரக்கல்லா இருக்கும். அதை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது உடைஞ்சு போய் ஒவ்வொரு பிராணிக்கு போயிடும். அது வந்து எங்க அதை கொண்டு போய் வந்து செக்ஷன் 13 வச்சிருவாங்க. செக்ஷன் 13 வச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து இந்த பைத்தியக்காரி எடுக்க வந்துருவாங்க. எடுக்க வரும்போது அது ஒரு பெரிய பீம் ஒரு ஸ்டார்டிங் வந்து மந்திரக்கல். அதுக்கு அடுத்து வந்து மந்திரக்கல் வந்து உடைஞ்சு போய் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு அடிமைக்குள்ள போயிடும். அது ஒண்ணு. 2வது வந்து அந்த மந்திரக்கல் எல்லாம் வந்து அதாவது மறுபடியும் திரும்பி வரும்போது வந்து வெவ்வேறு மந்திரக்கல்ல போயிட்டு, அதாவது பாம்பு மந்திரக்கல் வந்து வேற அந்த மாதிரி மாறி இருக்கும். அது ஒரு எபிசோட். அடுத்து வந்து இந்த மாஸ்க். அடுத்து வந்து மாஸ்க் வச்சுக்கலாம். மாஸ்க் அது கண்டுபிடிக்கிறது ஒரு எபிசோடா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க போடுறது ஒரு எபிசோடா இருக்கும். அடுத்து மாஸ்க் எல்லாம் போட்டு இப்ப இருக்கிறவங்க மாஸ்க் போட்டு ஒரு இதாவாங்க. சைடா பார்த்தா ஒரிஜினல் கேரக்டே வந்துரும். ஆமா. அப்புறமேட்டுக்கு இன்னும் பண்ணுவோம், அந்த அரக்கர்கள்லாம் வந்துருவாங்க. அது ஒரு எபிசோட அந்த கேட்ல ஓப்பனா எல்லாம் வந்துருவாங்க. அதுவுமே சூப்பரா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, அந்த அரக்கர்களோட சக்தி வந்து ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும். ஒருத்தருக்கு இடி, ஒருத்தருக்கு நிலம், அந்த மாதிரி ஒருத்தருக்கு வாட்டர், அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்ல வந்து அந்த சக்தி இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு அதுல இருக்கிறது எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு எபிசோட் ஒன்று இருக்கு. ரொம்ப ஃபேவரட் எனக்கு. இது வந்து மின்னல் அரக்கனோட சக்தி இருப்பாங்க அந்த கடல்ல போயிட்டு. சூப்பரா இருக்கும். பயங்கர ஹிலோரியஸா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப பிடிக்கும். அதான் ஷிண்டோட பையன். எனக்கு அந்த வில்லன் ரோல்லி எல்லாத்துலயும் ஒரு மோசமான வில்லன்னா அவன் தான். பேர் பண்ண ஆனா டிராகோ. அவன் தான் மோஸ்ட் ரூத்லெஸ் வில்லன். ஏன்னா ஷிண்டுவும் சரி, வால்டருமே சரி, இன்னொருத்தருவாங்க அவங்களாம் சரி அந்த அளவுக்கு பெருசா வில்லனா இருக்க மாட்டாங்க. பீமாலாம் வந்துட்டு அப்புறம் ஜாக்கி சான் கூட சேர்ந்துருவாங்க. ஆனா ஒருத்தன் ரொம்ப ஈவிலிஸ்டிக்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய எபிசோட் ஜாக்கி சான் சொல்ல போனா ஜாக்கி சான் வச்சு ஒரு சீரீஸ் பண்ணாலே அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாலே சூப்பரா இருக்கும். அதை கடைசியா முடியும் போது ஜாக்கி சான் வந்து பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் கிளாஸ் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும் பேசுறது. கடைசி அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி ஜாக்கி சானை வச்சு பேசியிருப்பாங்க. எனக்கு எப்போ ஆல் டைம் ஃபேவரட்னா ஜாக்கி சான்.